சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த சைக்கிளில் புதிய டிசைன் ஏற்படுத்துறதுக்கான ஒரு முடிவை தமிழக அரசு எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. வழக்கமாக பள்ளி மாணவர்களுக்கு இந்த சைக்கிள் கொடுப்பாங்க. அந்த சைக்கிளில் இன்னும் சில மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்காகவும் புதிய டிசைனை வடிவமைக்கிறதுக்காகவும் தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் சங்கரனும் இணைஞ்சிருக்காரு. அவரோடையும் கேட்கலாம். சங்கரன் வணக்கம். இப்போ எவ்வளோ பேருக்கு இந்த வருஷம் இந்த சைக்கிள் வழங்குவதற்கான அந்த ஆணை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு? புது டிசைன் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஏதேனும் மாணவர்களுக்கு ஈஸியான அணுகுமுறையில் ஏதாவது சைக்கிள் ரெடி பண்றாங்களா? என்ன தகவல்? வணக்கம் அஞ்சலி. தமிழகம் முழுக்க அரசு பள்ளிகள் மற்றும் அரசு நிதி உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த விலையில்லாத சைக்கிள் வழங்கக்கூடிய திட்டம் தொடர்ச்சியா அமல்ல இருந்துட்டு வருது. இந்த அதாவது 2001-2 காலகட்டத்துல அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த திட்டத்தை துவக்கி வச்சாங்க. அதன் பிறகு பல ஆட்சிகள் மாறினாலும் கூட இந்த திட்டம் என்பது தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில வழக்கத்திற்கு மாறா பார்த்தோம்னா வழக்கமா நார்மல் சைக்கிள் தான் எல்லாருக்குமே மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த கல்வியாண்டுல மாணவர்களுக்கு பிடிச்ச மாதிரி பல டிசைன்ல பல கலர்ல புதிய வகையிலான அந்த சைக்கிள்களை வழங்குவதற்கு தமிழக அரசு பரிசீலனை செய்து வருகிறது. இது போன்ற எல்லாம் தற்போது வெளியாகி வருகின்றன. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் தான் இந்த சைக்கிள்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில தற்போது இந்த புதிய சைக்கிள் பல புதிய டிசைன்ல இருக்கக்கூடிய சைக்கிளை மாணவர்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் அது குறித்த ஆலோசனைகள் எல்லாம் தீவிரமா நடந்துட்டு வருகிறது. இப்ப கூட சற்று முன்னதாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அதாவது சென்னை எழிலகம் வளாகத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆணையர் திரு பிரதீப் குமார் சைக்கிள் நிறுவன பிரதிநிதிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்திட்டு இருக்காரு. அந்த சைக்கிள் நிறுவனங்கள் எல்லாம் ஒரு மாதிரி சைக்கிள்களை கொண்டு அதிகாரிகள்கிட்ட காமிச்சிருக்கிறாங்க. அந்த பிரத்யேக காட்சிகளை தான் நாம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த புதிய வகையிலான சைக்கிளை இந்த கல்வியாண்டிலிருந்து கொடுப்பது தொடர்பா ஒரு ஆலோசனை தீவிரமா போயிட்டு இருக்கு. இந்த சைக்கிள் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மிகவும் ரொம்ப பிடித்தமா இருக்கும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. விலை அதிகமா இருந்தாலும் கூட மிக தரமான முறையில இந்த சைக்கிள்கள் இருக்கும்ங்கிறதுனால மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சைக்கிள்களை வழங்கணும் அப்படின்னு அரசு முடிவு செய்திருப்பதா தகவல் வெளியா இருக்கு. அது எவ்வளவு பேருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவிகள் அதே போன்று எய்டட் ஸ்கூல்ஸ்ல படிக்கக்கூடிய மாணவிகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் பேர் வரை இந்த ஃப்ரீ சைக்கிள் ஸ்கீம்ல பயனடைகிறாங்க. இந்த ஆண்டு எத்தனை மாணவர்களுக்கு கிடைக்கும்ங்கிறதெல்லாம் இனிமேல் தான் புள்ளி விவரங்கள் எல்லாம் தெரியாகும். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5 இல்ல ஒரு 6 மாதங்களுக்குள்ளாக இந்த சைக்கிள்கள் எல்லாம் மாணவர்களுக்கு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அஞ்சலி. சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.